நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவளுமே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ண காரியத்துக்காக என்ன பண்றோம்? ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்மளோட பர்சனல் தேவைக்காக, நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக, நம்மளுடைய எல்லா காரியங்களுக்காக என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். ஆனா அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்குது? பதிலும் கிடைக்குது. பதில் கிடைக்குதுன்னு சொல்றோங்களா? சொல்லுங்க. பதில் கிடைக்கிறது. ஆனா நிறைய நேரம் அந்த பதிலை பெற்றுட்டோம், நம்மளால என்ன பண்ண முடியல தெரியுமா? பதில் கிடைச்சிச்சா இல்லையா, இல்ல இதுதான் பதிலான கூட நிறைய நேரம் என்ன பண்ண மாட்டேங்குது தெரியுமா? தெரியாமே போயிருக்கு. பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் ஆண்டவரே பிரச்சனையை மாத்துங்க மாத்துங்க, ஆண்டு சொல்ற உன் ஜெபத்துக்கு எப்போது பதில் கொடுத்து உனக்கு விடுதலையை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி மறுபடியும் விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, பிரச்சனை சிவியர் ஆகிற மாதிரியே நமக்கு தெரியும். ஜெபத்துக்கு பதில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஒரு சொல்யூஷன், என்னது? ஒரு விடுதலை. ஜெபத்துக்கு பதில் என்ன உண்டு? எனக்கு ஒரு உயர்வு, எனக்கு ஒரு என்னது, ஒரு ஆசீர்வாதம். இப்படி வந்தா உடனே நன்றி சொல்லிடும். அப்படிதானா? சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு போனஸ் தந்தார், எனக்கு அது தந்தார் அப்படின்னு சொல்லி அது ஆசீர்வாதம், அது ஜெபத்துக்கு பதில் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனா ஜெபத்துக்கு பதில் ஆசீர்வாதம் மாத்திரம், உயர்வு மாத்திரம் நான் நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு மிஸ்டேக் தான் பண்றோம். ஜெபத்துக்கு பதிலை பல விதங்களிலே தேவன் தருவார். ஆனா அதை நம்ம உணரத்தக்க விதத்திலே நம்ம அந்த கண்கள் திறக்கப்படணும். இது என் ஜெபத்துக்கு, நான் வச்ச ஜெபத்துக்கு, ஆண்டவரிடத்துல நான் வைத்த விண்ணப்பத்துக்கு தேவன் எனக்கு பதில் தந்திருக்கிறார் என்பதை அது கண்டுபிடிக்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். வேதத்துல நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஜெபத்துக்கு பதில் உடனடியா ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய பதில் எல்லாம் நீங்க வேதத்தை முழுவதும் பரப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுல இருக்கு. ஜெபத்துக்கு தேவன் பதிலை ஒரு சில மனிதர்களுக்கு கொடுத்தார். ஒரு 2 மனிதர்களை குறித்து உங்க இடத்துல எடுக்கணும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவர்களுடைய ஜெபத்துக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுங்களா? சிறைச்சாலை. சொல்லாமா? ஜெபத்துக்கு பதில் என்ன கிடைச்சிச்சு? நம்ம எல்லாம் ஒத்துப்போமா? ஏங்க, ஜெபத்துக்கு பதில் போய் சிறைச்சாலைன்னா எங்கேயாவது ஆகுமாங்க? என்ன பதில்? இது பதிலே கிடைக்காம இருந்திருக்கணுமே. இது ஆன்சரா? இது நான் எதிர்பார்த்த ஆன்சரே கிடையாது. நான் ஜெபத்துக்கு இந்த பதிலை எதிர்பார்க்கல என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் இல்லை. ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே சிறைச்சாலை போன்ற அனுபவங்களை கொடுத்தாலும் அதுவும் நம்முடைய ஒரு ஜெபத்துக்கான பதில், ஒரு உயர்வு. அது யார் என்று சொல்லி வேதத்திலிருந்து பார்த்து நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்று சொல்லி உங்களோடு கூட தேவன் பேசுவாராக. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் என்று சொன்னாலும் தேவன் பேசுவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். யோசேப்பை குறித்து நமக்கு நல்ல தெரியும். இந்த யோசேப்பு எப்படி இருந்தா? அவருடைய தகப்பனோடு கூட என்ன பண்ணார்? தாயோடு கூட நல்ல செழிப்பான ஒரு இடத்துலதான் இருந்தார். உண்மையா இருந்தார். நல்ல உண்மை, தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற மகன், நல்ல உண்மையுள்ள மகன், தேவன் நேசிக்கிற ஒரு மகன். தேவன் அவருடைய சிறுவயதிலேயே அவருக்கு என்ன பண்ணினார்? நிறைய தரிசனங்களை, சொப்பனங்களை ஆண்டவர் என்ன பண்ணினார்? காட்டி உன்னை நான் இப்படியாக உயர்த்த போகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் யோசேப்புக்கு என்ன பண்ணினார்? காண்பித்தார். இவன் ரொம்ப ஹாப்பியா, இவனோட குடும்பம் ரொம்ப பெருசு. இவனோடு கூட பிறந்தது 11 பேர். ஒரு சிஸ்டர் மேரேஜ்ல நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியா ஒன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இவன் இப்படி ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கவே இல்லை. யாராலேயே பகைக்கப்பட்டான்? தன்னுடைய நேசிக்கிற தன்னுடைய சகோதரராலே. தான் ரொம்ப நேசிக்கிற சகோதரர் தான், வேற யாருமே இல்லை. இவன் ரொம்ப நேசிக்கிறான். எப்படி நேசிக்கிறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா போய் என்ன சொல்றாரு? எப்பா அண்ணமாருங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க? ஆடு மேய்க்க போயிருக்காங்கப்பா, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும் பொழுது, நானும் போக மாட்டேன்ப்பா, அண்ணமாருக்கு ஏற்கனவே என்ன பகைக்கிறாங்க, நானும் போக மாட்டேன் அப்படின்னா சொல்லல. இவனுக்கு அவ்வளவு இஷ்டம் அண்ணன் கூட பிறப்புகள் மேல. ஆனா அப்படி போகும்போது என்ன நடந்தது? கூட
ஹalleluya. நல்ல கவனிங்க, இவன் வாழ்க்கையில சட்டனா ஒரு திருப்பம் வருகிறது பாருங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான், நல்ல செல்லத்துக்கு குறையவே இல்லை. ஹalleluya ஹalleluya. நான் பார்த்ததுக்கு எத்தனை அம்மா தெரியுமா? 4 அம்மா. ஹalleluya. ஒரு அப்பா நல்ல செல்லம் கொடுத்து 4 அம்மாங்க, கடைக்குட்டி அது வேற இதுல வேற. எப்படி பார்த்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஹalleluya. அவ்வளவு செல்லமா இருந்தவருடைய வாழ்க்கையில ஒரு சட்டனா ஒரு திருப்பம் எதிர்பார்க்கவே கிடையாது. அண்ணா நம்ம மேல கோபமா இருக்கான்னு மட்டும் தெரியும், ஆனா நம்மள கொல்ற அளவுக்கு மேல வருமானு என்ன பண்ணல இவன் கொஞ்சம் கூட நினைக்கல. சரி, அப்படிதான் போட்டாங்களே. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? இனி அப்பா பூச்சிய பார்க்க முடியாத அளவுக்கு இவன் என்ன பண்ணிட்டாங்க? தூர தேசத்துக்கு வித்துட்டாங்க. இப்ப இவன் இஸ்மாயிலோட போறான். எங்க போறோம், என்ன பண்ண போறோம், நம்மளை என்ன பண்ணுவானுங்க ஒண்ணுமே தெரியாது. ஹalleluya. இவன் போயிட்டே இருக்கான். அங்க போகும்போது ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அது எங்கன்னா ஏழை விடுற இடம். என்னத்த மனுஷனை கூட என்ன பண்றாங்க, ஏழை விடும்போது அங்க ஒரு மனிதன் வருகிறான். அவன் பேர் தான் என்னது? போத்திபார். போத்திபார் என்ன பண்றான்? காசு கொடுத்து பார்க்கலாம், ரொம்ப நல்ல திலோத்தமான வாலிபன். இவன் அடிமை விலைக்கு வாங்கிட்டா, காசுக்கு வாங்கிட்டா இவன் எத்தனை வருஷம்? நிறைய வருஷம். அந்த காலத்து அடிமைகளை எப்படி விலைக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுடைய வயசை வச்சு வாங்குவாங்க. அவன் நல்ல உழைப்பான். பார்த்தீங்களா, வாடிப்படம் வாங்கினா நல்லா உழைப்பான். அவனை உழைக்கலைனாலும் உழைக்க வச்சிருவாங்க. ஹalleluya. அப்போ பார்த்தா அவன் இவன் பல வருஷம் நம்ம கிட்ட வேலை செய்வான்னு சொல்லி காசு கொடுத்து இப்ப இவனா அடிமையா வாங்கியாச்சு. ஹalleluya. நல்ல கவனிக்கணும். இப்ப யோசேப்பு அங்க போய் போத்திபாருடைய வீட்டுல என்ன பண்றான்? வேலைக்காரனா அடிமையா? ஒருவேளை இதுவரைக்கும் அவங்க அப்பா வீட்டுல அவன் வேலை பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் நிறைய வேலைக்காரங்க, இவனுக்கு கீழே நிறைய வேலைக்காரர் இருந்தாங்க. இவன் ஒண்ணு சொன்ன செய்வதுக்கு அத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவன் அடிமை நிலைமையில, வேலைக்கார நிலைமையில இருக்கிறான். ஹalleluya. அப்ப இவன் என்ன ஜெபம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல இருக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணிருப்பான். ஆண்டவரே, இந்த மனுஷத்தை இருந்து என்ன பண்ணுங்க, விடுதலையா. ஹalleluya. இல்ல சந்தோஷமா இருந்திருப்பானா? அப்பா ரொம்ப சந்தோஷம், அடிமையா இருக்கிறோம்ப்பா, ரொம்ப ஹாப்பி, உயிர் படைச்சதே பரிசு, உயிராது இருக்கு எப்படின்னு நினைச்சிருப்பான். இல்ல, அவனுடைய ஒவ்வொரு நாளும் ஜெபம் ப்ரொசீஜரா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? எப்போ நான் எங்க அப்பாவை பார்ப்பேன், எங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கடவுளே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, இந்த அடிமைத்தனத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த அடிமையில இருந்து நான் வெளியே வரணும், நான் விடுதலை பெறணும், இந்த அடிமை சங்கிலியை உடைச்சறிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இவன் என்ன பண்ணிட்டே இருக்கான்? ஜெபம் பண்ண அந்த இடத்துல தேவன் இவனுக்கு உயர்வையும் கட்டளையிட்டார். வாசிக்கலாம், 2வது வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அவனுடைய புசிக்கிற சாப்பாடை தவிர மீதி எல்லாத்துக்கும் யாரும் அதிகாரி? யோசேப்பு வச்சுட்டான். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருக்கிறாருப்பா. தொட்டதெல்லாம் வாய்க்கிடுவாங்க. தொட்டதெல்லாம் இதுவரைக்கும் போத்திபார் இருந்தது கொஞ்சம். யோசேப்பு அங்க போய் சேர்ந்த உடனே என்னது முதல்ல பார்க்கும்போது எப்படிதான் பார்த்தான்? அத்தடி மேல இது ஒண்ணுதான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அதான் சொல்றேன், நல்ல கவனிக்கணும். நம்ம 1000 பேருக்குள்ள இருந்தாலும் தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறத இந்த உலகம் அல்லாத அடையாளம் கண்டுபிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவன் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அவன் இருக்கிற இடத்துல 4 பேரோட கண்ணீரை அவன் தொடப்பான். டெஃபினட்டா அவன் இருக்கிற இடத்துல 4 பேரோட கட்டுகள் உடைக்கப்படும். ஹalleluya. பல அடிமைகள் போத்திபாருக்கு இருந்தாங்க. ஆனா யோசேப்பை குறித்து அவன் கண்டுபிடிச்சுக்கிட்டான். இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் செய்யறதெல்லாம் வாய்க்கு இருப்பா, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யோசேப்பை கூப்பிட்டு, எப்பா சாப்பிடுறேன், நான் சாப்பிடுறேன் பார்த்தீங்களா, அந்த உணவை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மீதி எல்லாம் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணலாம், நீ செய்யலாம். உன் கண்ட்ரோல எல்லாத்தையும் வேலைக்காரங்களை கொடுத்தா, சொத்தை கொடுத்தா, வாய்க்காலை கொடுத்தா, எல்லாம் நீ கரெக்ட் பண்ணி நடந்துப்பா என்று சொல்லி ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டான். அடிமைதான், ஆனா அதுலயும் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங். ஹalleluya. வேலை செய்யறான் தான், ஆனா இப்ப இவனுக்கு கீழே 4 பேர் வேலை செய்யற அளவுக்கு ஒரு பெரிய போஸ்டிங். ஹalleluya. அதனால சந்தோஷப்பட்டு இருக்க முடியுமா? அதனால யோசேப்பு பரவாயில்லப்பா, ஆண்டவர் கொண்டு வந்த இடத்துல என்ன ராஜாவா தான் வச்சிருக்கிறாரு, நான் ஒன்னும் பிச்சைக்காரன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் ஜெபத்தை நிப்பாட்டிருப்பா நீங்க நினைக்கிறீங்கன்னா? ஒருவேளை சாட்டிஸ்ஃபைடு ஆனாலும், ஆனா ஜெபம் என்னது தெரியுமா? என்ன இந்த அடிமை சங்கிலியில இருந்து என்ன பண்ணுங்க ஆண்டவரே விடுதலையா இருக்குங்க.
பொழுது ஆண்டவர் உயர்வை கொடுக்கும் போது கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்தாலும் இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அடிமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்து ஒரு சமாதானமா இருக்கிற ஒரு நேரத்துல இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. அதுல 7வது வசனத்தை வாசிக்கலாம். சில நாள் சென்றது. அப்புறம் எத்தனை நாள் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு? சில நாளுக்குள்ளேயே போத்திபாருடைய வீட்டுல எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அவருடைய எஜமானின் மனைவி யாரு? போத்திபாருடைய பொண்டாட்டி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைனி விபச்சாரம் பண்ணி என்று சொல்லுகிறான். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்க அவள் நித்தம் யோசேப்போடு அவள் நித்தம் டெய்லி அவனுக்கு என்ன டாச்சு? நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு எப்படி பேசினா? தினந்தோறும் அவனுக்கு ஒரு டார்ச்சர் இருந்தது. நல்ல அடிமையா தான் இருந்தான். ஆனா அந்த அடிமையில தேவன் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்திருந்தான். அவனுக்கு கீழே நாங்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்கும் அவன் அதிகாரியா தான் இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நித்தம் இந்த பாவி இந்த விபச்சார பிசாசு என்ன பண்றான்? போத்திபாருடைய மனைவி என்னது என்னோடு கூட தவறு செய், என்னோடு கூட நீ தவறு செய், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லி நித்தம் இவனுக்கு பரிசுத்தத்துக்கு ஒரு பெரிய டெஸ்ட் அங்க நடக்குது. இப்போ இவன் ஜெபம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே தயவு செய்து இவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுங்க ஆண்டவரே, விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. அடிமையில கூட வேலை செஞ்சிடலாம். ஆனா இந்த பிசாசு கிட்ட என்ன பண்ண முடியாது என்னால. அவன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பான் பாருங்க. அதுல போட்டுக்கு அவன் அழகுள்ளவன், அழகிய ரூபம் உள்ளவன், அவன் தரிசனது, அவன் அபிஷேகம் பட்டவன். ஆண்டவர் சொன்னார், உன்னை சூரியனை போல வைக்க போறப்பா, நான் உன்னை மேல வைப்பேன், உன்னை எல்லாம் வணங்கக்கூடிய அளவுக்கு உன்னை மேல கொண்டு போக வைப்பேன்னு சொல்லி அந்த தரிசனம் பெற்றவன். இன்னைக்கு பாருங்க, தினந்தோறும் இவனுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர். என்ன தெரியுமா? அவன் நித்தான் அவன் எங்கெல்லாம் யோசிப்ப பாக்குறாலும் அங்கெல்லாம் என்ன தெரியுமா? டார்ச்சர். என்ன டார்ச்சர்? அருவருப்பான வேசித்தன டார்ச்சர். நீங்க என்னோட அவன் இன்னும் சொல்ல போனா ஒரு வாலிப பெண்ணா இருந்தா பரவாயில்ல, அடுத்தவனுக்கு பொண்டாட்டி அவ்வளவு பெரிய அவன் சொல்றான். அவன் நல்ல பையன் எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன தெரியுமா? அடேப்பா, ஆண்டவருக்கு விரோதமான பாவம் நான் எப்படி செய்ய முடியும்? இது எவ்வளவு பெரிய பாவம். அவன் காதுல நல்லா கவனிக்குங்க. விபச்சார பாவம் செய்ய விழுந்துட்டு அவன் காதுல நீங்க என்ன ஊதுன்னு சங்க வச்சு ஊதுங்க, காதுல ஏறவே அவனை போல. அதான் சொல்ல, ஒரு வாலிப பையன் கிடைச்சா போதுன்னு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு வாலிப பையன் அவன் சொல்றான், இது பெரிய பாவம், நீ இதை செய்யக்கூடாது, நான் இதை செய்ய மாட்டேன் ஓடுறான். தினந்தோறும் ஓடுறான். அப்போ தினந்தோறும் ஜெபம் பண்றான். அவனுக்கு கிடைக்கிற நேரத்துல நான் ஆண்டவரே இன்னைக்கு என்ன காப்பாத்துறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் பாவம் செய்யாம என்ன காப்பாத்துறீங்க. ஆனா தினந்தோறும் அவன் டார்ச்சர் நாளுக்கு நாள். அவன் என்ன நினைச்சிருப்பான்? நான் இதை கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்து நினைச்சுக்கோங்க. வீட்டுல யாரும் இல்லைன்னா அவனுக்கு கதி கிடைக்கிறோம். இந்த விசாசி என்ன பண்ண போறாளோ, இந்த வேசி என்ன பண்ண போறாளோ, என்ன செக் வைக்க போறாளோ, எங்க திரும்பினா எங்க வந்து நிற்பாளோ, ஒரு வாலிபன் எப்படி பயந்திருப்பான் என்று சொல்லி பாரு. அப்புறம் பயம். தினந்தோறும் வேலைக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போவான். ஆண்டவரே என்ன காத்துக்கோங்க, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. அவரை பாருங்க, தினந்தோறும் சில நாள் தான் கரெக்டா இருந்தா அவ்வளவுதான், அதுக்கு மேல கண்ணு போட்டுட்டான், இவனை செக்கு வச்சுட்டான். ஆனா தினந்தோறும் ஜோம் பண்றான், அழுது ஜோம் பண்றான். எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த பாவத்துல இருந்து அவன் பாவம் செய்யல, இந்த பாவ டார்ச்சர்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு இதுல விடுதலை நீங்க தந்த ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த ஜபம் தான் அவனுடைய ஜபமே. அதுதான் இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அவனை பார்த்த அருவருப்பு. அவன் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவன் எஜமாட்டி. ஒரு வேலைக்காரி பண்ணா கூட என்ன பண்ணலாம்? எஜமான்கிட்ட போய் சொல்லி இவன் பாட்டு பண்றா, டார்ச்சர் பண்றாரு. நல்லா யோசேப்புக்கு தெரியும் இவனை பத்தி. இந்த போத்திபார்ட்ட போய் பொண்டாட்டியை பத்தி சொன்னா போத்திபா நம்ப மாட்டான். நல்லா தெரியும். நீங்க பின்பகுதியை போய் படிச்சு பாருங்க. அவ போய் என்ன சொல்றா? யோசேப்பு என்ன கெடுக்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே கோபம் கொண்டான். நம்ப மாட்டான். என்னதான் ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டாலும் பொண்டாட்டி பக்கம் தான் சாய்வானு இவனுக்கு நல்லா தெரியும். காரணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்யறது இன்னொருத்தருக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல அந்த இன்னும் நல்லா தெளிவா சொல்லணும். ஒரு மனிதனுக்குள்ள விபச்சார பாவம் இருக்குன்னு சொன்னா கூட இருக்கிறவங்களை அழகா கண்ட்ரோல் பண்ணி அவன் வச்சிருப்பான். அவன் கண்ணு திறக்கப்படாதுங்க. போத்திபாருடைய கண்கள் திறக்கப்படல. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தான் கண்ணு திறக்கப்படல ஒழிய அவன் புருஷனுக்கு தெரியவே இல்லை. பாருங்க, பொண்டாட்டி சொல்றது அப்படியே நம்பிட்டான். அது அந்த ஆவியினுடைய
எங்க அப்பாவுக்கு நான் என்ன பண்ண முடியாது, போன் அடிக்க முடியாது. நான் எங்க இருக்கேன் எங்க அப்பாவோட லெட்டர் போட முடியும், எங்க போடவும் முடியாது, யாரை அனுப்பவும் முடியாது என் நிலைமை. ஆனா ஒரே இடத்துக்கு லெட்டர் தொடர்ந்து போட முடியும், அது பரலோகத்துக்கு. அல்லேலூயா. தொடர்ந்து போட்டுட்டே இருக்கலாம். ஜெபம், ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க, இந்த பாவத்துல என்னை, இந்த பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து. காலையில சாயந்தரம் மதியம் எல்லா டைம்ல அவளை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருந்ததுன்னா உடனே ஜெபம், ஆண்டவரே என்னை காப்பாத்திருங்க, ராட்சசி வராதே அப்படின்னு சொல்லி அவன் பயந்து நடுக்கி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஒரு நாள் வருஷமா என்ன பண்ணிட்டான், யார்த்த மாட்டிக்கினான் போத்திபாருடைய வேசி, அவன் பேர் மனைவி கூட சொல்ற வேசிட்ட மாட்டினான், அசமா மாட்டிக்கிட்டான். யாருமே வீட்டுல இல்லை. அந்த டைம்ல என்ன பண்ணிட்டா, உடனே மாட்டில் பிடிச்சிட்டான். நல்லா கவனிக்கணும், வேற யாரை வெட்டுறதுக்கு அருவா எடுத்தாலும் எடுக்கல, இந்த வேசிகளை வெட்டுறதுக்கு என்ன பண்ணணும், நானே சொல்லுங்க. இந்த கிரி லேடியா, இந்த கிரியை என்ன பண்ணிட்டு நெருங்க வரும்போது என்ன பண்ணணும், ஒண்ணு விட்டுட்டு கூட ஓடணும், இல்லைன்னா வெட்டிட்டு ஓடணும். என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிறத கூட என்ன பண்ணிடலாம், விட்டுட்டு கூட ஓடிடலாம், இல்ல வெட்டிட்டு ஓடணும். லேடியா, இவன் பார்த்தா, அவன்கிட்ட சொல்லி பார்த்தான், அது ஏறாத கேசுன்னு இருக்கிற லுங்கிய கூட விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டான். இவன் விடுவாளா, அவளுக்கு ஆத்திரம். லேடியா, ஆனா ஆத்திரம்ன்றதுல அங்கதான் தேவ கிரியை செய்யலாம். வாசிக்கலாம் பாருங்க, என்ன கிரியை ஆன்சர் சொல்றாரு பாருங்க. பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தை. 16ஆம் வசனம். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும், நான் போத்திபார் வீட்டுக்கு வருமளவும் அவருடைய வஸ்திரத்தை தன்னிடத்திலே வைத்திருந்து, அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்திலேயே வச்சு, யோசேப்புடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்து அவனை நோக்கி, அவன் புருஷனை நோக்கி, கவனத்தை கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சொல்றான், ஐயோ அந்த எபிரேய யோசேப்பு என்ன செஞ்சான் தெரியுமா, அரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான், என்னை எடுக்கிறதுக்கு என்னிடத்துல வந்தான்னு ஓட அப்பாரி வச்சுட்டான். அவன் நினைச்சா யோசேப்பை வெட்டி போட்டுருவான், நமக்கு கிடைக்காத யோசேப்பு யாருக்குமே கிடைக்காது, அவனோட உயர்வுக்கு இதே ஒரு முட்டுக்கட்டை அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ எந்த இடத்துல என் பிள்ளைக்கு செக்கு வைக்கிறியோ அதே இடத்துல என் பிள்ளைய நான் தூக்குவேன். அவனுக்கு அறிவு இருந்தா, அந்த போத்திபார் மனைவிக்கு அறிவு இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பான், ஒண்ணுமே செய்யாம அடுத்த நாள் உன்னை பாத்துக்கலாம்னு வச்சிருப்பான். ஆனா அவன் என்ன பண்ண தெரியுமா, வஸ்திரத்தையே வச்சுக்கிட்டு இருந்தான். ஏன் தெரியுமா, அதுதான் யோசேப்புக்கு விடுதலை. நீ நம்ம நினைக்கிறோம், என் மேல அபாண்டமா பழி போட்டுட்டாங்க, நான் தப்பே பண்ணல, வந்து போத்திபார் உடனே கோபமாயி உடனே எங்க போட்டுட்டானா, சிறைச்சாலைக்கு போட்டுட்டானா. நான் என்ன கேட்டேன், என்னது யோசேப்பு என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், அரண்மனை சிறைச்சாலையில அவ்வளவு ஆண்டவர்கள் சொல்லியிருப்பான். ஆண்டவரே இதுவே என்னுடைய விடுதலை, ஆண்டவரே ஆரம்பம், ஆண்டவரே எனக்கு இந்த பெண்ணு கிட்ட இருந்து ஒரு விடுதலை. அதுதான் சொல்றேன், அடிக்கடி சொல்றது, பிசாசுக்கு மூளையே கிடையாது. ஏன்னா அவன் தலையை எங்க அப்பா என்ன பண்றாரு தெரியுமா, சுருவையில மிதித்து ஜெயம் கொண்டான். அவன் யோசிக்க மாட்டான், அவன் நல்லா யோசிச்சிருப்பா. என்ன தெரியுமா, நம்ம இப்படி சொல்றோமே, அவனை என்ன விட்டுருவாங்களே, நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களே, அப்படி எல்லாம் யோசிக்க. அவன் நினைச்சது சாவடிச்சுவான் நம்ம புருஷன். இல்லைங்க, என்ன அழிக்கணும்னு சொன்னா, கிறிஸ்தவனை தொடரணும்னா கிறிஸ்து ஒருவரால தான் முடியவே ஒழிய அந்தி கிறிஸ்துவால எல்லாம் முடியவே முடியாது. தொட்டு பாரு, நீ தொடரணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் அங்கேயும் ஒரு விடுதலை வைப்பாங்க. நீ சிங்க கெபில போடணும், நீ முடிவு பண்ணுவ சாவடிக்கணும்னு, ஆனா சிங்கத்துக்கு கெபிக்குள்ள எனக்கு முன்னாடி அவர் போயிருப்பாரு. இப்ப பாக்குறா, இவன் நினைச்சிட்டு இருக்கா, ஒட்டு தட்டிவா வரட்டும் அப்படின்னு வாடா ஓடவா செஞ்சு பாக்கலாம் அப்படின்னு. ஆனா ஜோமன்னாண்டரே, இது கூட ஜபம் தான் பண்ண முடியும். உடனே அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவனை சிறைச்சாலையில போட்ட உடனே அவன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவரே என் ஜபத்துக்கு நீங்க பதில் தந்தீங்க ஆண்டவரே. சிறைச்சாலைனா நான் இதை கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டீங்க, நேரா எங்க போயிருக்காங்க, சிறைச்சாலையில இருந்து எங்க போனா, அரண்மனைக்கு போனோம், ராஜாவானோம், இதுதானே பெரிய ஆள். ஏன் போத்திபார் வீட்டிலேயே அந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்க வேண்டியதுதானே, ஏன் ஆண்டவரே நீங்க அவனை சிறைச்சாலைக்குள்ள அனுமதிக்கணும்னு சொன்னான். அங்கதான் போத்திபார் வீட்டுல உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு இளைப்பாறுதல் கொடுத்து அடுத்து அவனை உயர்த்துகிறேன். சிறைச்சாலையில என்ன தெரியுமா, போத்திபார் வீட்டுல ரொம்ப நாள் நமக்கு வேலை இல்லைங்க. ஜோரா லேடியா சொல்லுங்க, போத்திபார் வீட்டுல அபிஷேகம் பண்ணப்பட்ட ரொம்ப நாள் இருக்க முடியாது. குறிப்பிட்ட காலத்தான் அவனுக்கு அந்த இடம். அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா, தரிசனம் நிறைவேறணும், உங்களை கொண்டதான யோசேப்பை கொண்டதான திட்டம் நிறைவேறணும்னா சிறைச்சாலைக்குள்ள போய்தான் ஆக வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலகட்ட நெருக்கத்துக்குள்ள ஆண்டவர்களை அனுமதிப்பார். காரணம் என்ன தெரியுமா, அதே சிறைச்சாலைக்குள்ள ஒரு 2 பேர் இருப்பான். அந்த 2 பேர் யார் தெரியுமா, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தட்டி எழுப்ப வேண்டிய 2 பேர் கனவு தெரியுமா,
முடியும். அல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது யோசேப்பு கிட்ட 2 பேரும் வராங்க. யோசேப்பு நல்ல கவனிக்கிறீங்க, கனவுக்கு அர்த்தம் சொல்லுவான்னு யாருக்கும் தெரியுமா? அவன் வீட்டுல இருக்கவனுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. இப்ப சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு போய் பார்க்கறான். 2 பேரும் கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன யார் 2 காலையிலே என்னத்து கப்பல் கீழே உளுந்த மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னா கனவு கண்டோம்பா, வித்தியாசமான கனவு கண்டோம், அர்த்தம் சொல்றோம் ஒண்ணு என்னன்னே தெரியல, நாங்க வேற சிறையில இருக்கிறோம், வாழுவோமா படைப்போமான்னு தெரியல. உடனே இவன் அழகா இவனுடைய தரிசனத்தை இவனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் அப்படியே அனங்கூட்டி எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில பிரச்சனைகளை, இக்கட்டான நிலைமைகளை எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு நமக்கு கொடுப்பார். ஆனா கலங்காதீங்க, உங்க ஜெபத்துக்கான பதில் தான் அந்த சிறைச்சாலை. அல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில வைத்து தேவனுடைய திட்டத்தை அழகா உருவாக்கி ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பார். நீ போத்திபார் அரண்மனையில நான் நல்ல செழிப்பாக இருக்கிறேன், நான் அதிகாரியா தான் இருக்கேன். ஒரு சில ஜோம் பண்ணுவாங்க, போத்திபார் மனைவியை போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, போத்திபார் மனைவியை நான் ஏன் போடணும், எனக்கு பின்னாடி இன்னொரு யோசேப்பு வருவான், அவளால மறுபடியும் அவ சாவடிக்கப்பட்டுட்டு எனக்கு அப்புறம் சிறைச்சாலைக்கு வர்றதுக்காக போத்திபார் மனைவி இருக்கா. ஆனா நான் போத்திபார் மனைவி சாகணும்ன்றதை விட என்னில் இருக்கிற அபிஷேகம் தூசி தட்டி எழுப்பப்பட வேண்டுமே, அதற்கு நான் சிறைக்கு போக வேண்டுமே. இல்லையா? என் ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்துட்டீங்க ஆண்டவரே, இவன் தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு, இனி என்ன தெரியுமா, நான் செயல்பட வேண்டிய காலம். இல்லையா? இப்ப எந்த டார்ச்சரும் இல்லைங்க, ஒரு டார்ச்சரும் இல்லை. அங்க போனா அவ வந்துருவாங்க, இங்க போனா ஒண்ணுமே இல்லை. சிறையில நல்ல ஹாப்பியா இருக்கான். ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரியா இல்லைனாலும் சிறையில என்ன தெரியுமா, அங்கேயும் ஒரு அதிகாரியை போலதான் இருந்தான் என்று வேதம் போட்டு இருக்கிறது. இல்லையா? அங்க உட்கார்ந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். நன்றி சொல்ல 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 அந்த ஆவியின் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்க இறங்க அந்த என்னது அவனை குறித்ததான திட்டங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் நிறைவேற்றி காட்டுகிறார். இல்லையா? ஒரு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் வேற மாதிரி இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், என் ஜெபத்துக்கு பதில ஆண்டவர் என்ன விடுதலையாக்கி எங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போவாரு, விடுதலையாக்குவாரு. அப்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ பெரிய ஆளாக வேண்டியது. உங்க அப்பா பார்க்கும்போது போத்திபார் வீட்டுல இருந்து வந்துட்டேன் பார்த்து சொல்றத கேட்க கூடாது ஆண்டவர். உங்க அப்பா பார்க்கும்போது நீ எகிப்துக்கே அதிபதியா இருக்கிறத உங்க அப்பா பார்க்கணும். அதுதான் யாக்கோபுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க மறுபடியும் இயேசு மேகங்களை ரதமாக்கி வரும்பொழுது நான் போத்திபார் வீட்டுல அடிமை வேலை பார்த்தேன் பார்த்து சொல்ல பார்க்க கூடாது. நான் ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு அநேகரை மீட்படைய அநேக தேசங்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய வழிய செஞ்சவப்பான்னு சொல்லி அந்த அந்த தேவனை எதிர்பார்க்கிற கிறிஸ்தவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அதுக்கு நீ என் சிறைச்சாலைக்குள்ள போய்தானே ஆகணும். வேலையா? அந்த சிறைச்சாலையில தான் நம்ம கத்திய கூர்மையாக்குகிற ஒரு இடம். வேலையா? நம்முடைய மரங்களை வெளியே கொண்டு வருகிற இடம், நம்முடைய திட்டங்களை வெளியே கொண்டு வருகிற இடம். அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும். முதல்ல கிடைச்ச சாப்பாடு கிடைக்காது, முதல்ல கிடைக்கிற ஒரு வசதிகள் இருக்காது, முதல்ல நம்ம சும்மா இருந்திருப்போம், கொஞ்சம் கூடுதல் வேணும். பட் ஆனா என்ன தெரியுமா, அங்க ஒருத்தன் வருவான், நம்மளை மீட் பண்ண போத்திபார் வீட்டுக்கு வராதவன் சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வருவான். இல்லையா? அதான் சொன்னேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது வர வேண்டிய ஆட்கள் வரதான் செய்வாங்க. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்துல தான் இருந்தாருங்க. யோவான் ஸ்நானகன் ஊருக்குள்ள இல்ல, வனாந்திரத்துல தான் ஒரு ஊழியம் செய்தார். ஆனா ஜனங்கள் வனாந்திரத்துக்கு போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த அபிஷேகம் தன்னிடத்துல ஜனங்களை ஈர்க்கும். இல்லையா? நீ வனாந்திரத்துல இருந்தாலும் சரி, சிறையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இல்லையா? அது தன்னிடத்துல ஈர்க்கும். இல்லையா? அது வனம் சொல்லுவாங்க, இங்கெல்லாம் இருந்தா யார் இங்க வருவா, இப்படியெல்லாம் இருந்தா யார் செய்வா, அப்படிதான். இல்லையா? வரது வரும். இல்லையா? அபிஷேகம் தன்னுடைய வேலையை கட்டாயம் செய்யும். இல்லையா? அது காந்தமனை ஈர்க்கும் ஜனங்கள். இல்லையா? அல்லாஹ் யோசேப்பை ஸ்கெட்ச் போட்டு மேல தூக்கிட்டார். இல்லையா? நல்ல கவனிக்கும். இதுல இன்னொரு கேள்வி ஆண்டவரிடத்துல கேட்டேன். நீங்க பழி வாங்குற ஆண்டவர் தானே, வசனம் சொல்லுகிறது பழி வாங்குகிறவர் யாருன்னா தேவன் தான். அப்ப ஆண்டவரே, போத்திபார் மனைவி இவ்வளவு தப்பு பண்ணாதானே, ஒண்ணுமில்லாத நம்ம பையனை போட்டு தள்ளி இப்படி சீன் போட்டு நாடகம் ஆடி அழுது இப்படி பண்ணிட்டாங்க, அவளை நீங்க சும்மா விடலாமா? நானா என்ன தெரியுமா நினைச்சு செஞ்சிருப்பேன், எரித்துட்டு அதிபதி ஆன வரேன் முதல் வெட்டி யாரை வெட்டிருப்பேன், யாருதான் அவளை கூட்டு வாங்க. இன்னொரு தடவை அவளை என்ன பண்ணக்கூடாது, கிளவியானா கூட இவன் எவனையும் விட மாட்டான்னு சொல்லி அவளை கூட்டு வந்து நான் நங்கு குத்தி வெட்டியிருப்பேன். ஆண்டவர் சொன்னார், அதுதான் மாம்சத்துக்கு ஆவிக்குள்ள வித்தியாசம். லேலியா? சில நேரம் ஆண்ட மாம்சத்துல கேள்வி கேளுங்க. லேலியா? ஆண்டவர் ஆவியில பதில் சொல்லி தருவாங்க. லேலியா? நான் ஆண்ட நிறைய கேள்வி கேட்பேன். எனக்கு உடக்கா என்னென்னலாம் கேட்கணுமோ கேட்கலாம்.
சொன்னீங்கன்னா அவருக்கு நியூஸ் போயிருக்கும். என்ன தெரியுமா? யோசேப்பு என்னவாயிட்டாரு? எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டார். பார்வன் வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். அங்கங்க நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. என்னன்னு? இவன் பேச்ச கேட்காதவன் என்ன பண்ணணும்? தூக்குல போடணும், வெட்டி போடணும். ஒரு பேச்ச கேட்க சொல்லாம யாரும் நாக்க கூட அசைக்க கூடாது. என்னமா நான் கூட இல்ல நினைக்கணும், ஓடணும். இப்ப யோசேப்பு நம்ம வீட்டு வழியா வர்றாருன்னு அவனுக்கு கேட்டா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இருதயம் வெளியே போய் வரும். அவன் இங்கதான் வருவான், என்ன போட்டு தானே வருவான். அவனை நான் சும்மாவா விட்டேன்? புருஷன் சொல்லுவான், ஏடி நீ கவர்ல உனக்கு தெரியாதியா கூப்பிட்ட பையனை இந்த பக்கம் போ, நான் அவனுக்கு பண்ண குழப்ப அப்படி அவன் இந்த பக்கம் தான் வரணும். ஒவ்வொரு நாள் ஆட சொல்லாரு, என் பையன் எந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிச்சானோ அதே நரக வேதனைய அந்த பிசாசு அனுபவிக்காம என் தேவன் விடவே மாட்டார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை அந்த சங்கிலிகளினாலே கட்டி நியாய தீர்ப்பு நாளுக்கு வைத்திருக்கிறார். உன்னை எந்த அளவுக்கு பிசாசு உபத்திரப்படுறானோ ஒப்படுத்துறானோ அந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கும் போது நீ உயர்ந்திருக்கிறத பார்க்க 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 அவன் மேல நெருப்பு விடுத்துக்கிட்டே இருக்கு. யோசேப்பு அவன் கல்யாணம் அந்த ரதத்துல போகும்போது அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயோ இவனை பார்க்க பார்க்க வழி எரியட்டும், நல்ல எரியட்டும். தேவன் அந்த மாதிரியான காரியங்களை செய்கிற தேவன். அதனால ஆண்டவர் சொன்னார், உன் கையில பட்டயத்தை கொடுத்தா ஒரே நேரத்துல போட்டு தள்ளிருப்பார், ஆனா நான் பழி வாங்குறது வித்தியாசமா தான் இருக்கும். யோசேப்பை பார்க்கும்போது அவன் நவுறும் போதெல்லாம் இவனுக்கு பயந்து சாவா, போட்டு தள்ளிவானோ, அடிச்சிருவானோ, ஆட்கள் அனுப்புவானோ, எதுக்கு அனுப்புவான்? அவனோட கீழே வேலை செய்யணும், எதுக்காக இங்க வேலைக்கு அனுப்புனா கூட இவனுக்கு பக்கு பக்கு பக்குங்க. அதுதான் நமக்கு வேணும். சொல்லுங்க, உங்களை அனுபவமா குத்துறான் விசுவாச, உங்களை அனுபவமா குத்தி தினந்தோறும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா, தாராளமா இனி ஜபத்துல சொல்லுங்க, உனக்கு இருக்குடி பின்னாடி. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? உனக்கு என்ன குத்து, நீ குத்துற குத்தல பின்னாடி என்னையாவது நீ ஊசியில குத்துற, உன்னை கடப்பார குத்துவாரு, நீ வச்சுக்கோ வச்சுக்கோ. நானாவது என்ன பண்ணேன் தெரியுமா? என் பக்கத்துல ஒருத்தர் இருந்தனால ஜெயம் பெற்றேன். உனக்கு ஒரு பயம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஜெயம் பெற்றவர் என் கூட உன் கூட எத்தனை கோடி பிசாசு இருந்தாலும் எங்க அப்பா ஒரு நாள் போதும் சிங்கு நாளை வச்சு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பெரிய வச்சு அந்த சிறைச்சாலையில தான் தேவன் யோசேப்பை உயர்த்தினார். இன்னைக்கு உபத்திரவமா, ஜபத்துக்கு பதில் உபத்திரவமா வருதா? பிரச்சனையா வருது சிஸ்டர்? இல்லைங்க, அதை ஆன்சரா பார்க்க ஆரம்பிங்க. எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பதில். இப்ப நான் ஜெபம் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. நல்ல ஜெபம் பண்ணேன், நல்ல ஆண்டவரிடத்துல அந்த பழைய அபிஷேகம், ஆதியில பெற்ற அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டுட்டே இருக்கிறேன். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் என்னோடு கூட பேசாத தேவன் இப்பொழுது ஒரு சில ஆட்களை என்னிடத்துல கொண்டு வருகிறார். நிரப்பு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரம் இருக்கா, காலி பாத்திரம் அவங்ககிட்ட வரும். லேடியா சொல்றான், ஐயோ என் பிள்ளைகளை கொண்டு போறது வரானே. தீர்க்கதரிசியுடைய மனைவி சொல்லுகிறா, எலிசாவை பார்த்து, என் 2 பிள்ளைகளை கொண்டு போறது வரானே. எலிசா கேட்கிற, உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரே குடம் என்ன இருக்கு? அது சொல்ற, நிரப்பு, உங்ககிட்ட காலி பாத்திரம் நிறைய ஒரு நிரப்பிக்கிட்டே இரு. அதான் நம்ம வேலை. லேடியா ஒண்ணுமில்லாத நிலைமையில நம்மளை பார்க்கறதுக்கு ஒண்ணுமில்லாத மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வைத்திருக்கிற நம்ம மேல வைத்த திட்டம் இருக்கு பாருங்க, அது பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்யும். அப்ப இன்னைக்கு நம்ம சிறைச்சாலையை கண்டு நாம பயந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே சிறைச்சாலையிலும் என்னை பயன்படுத்த முடியும் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் கண்டு சென்று இன்னொரு மனிதனை குறித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து, யாரை? பவுலையும் சீலாவையும் உட்காவலரையிலே சிறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இப்பொழுது பவுலையும் சீலாவை எங்க கொண்டு வச்சுட்டாங்க? சிறையில போட்டாங்க. அதை போட்டு பாருங்க, அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு எதுக்குங்க சொன்னாங்க? என்ன எதுக்காக அடிச்சாங்க? எதுக்காக பவுலை தூக்கி சிறையில போட்டாங்க? ஒன்னும் சொல்லலைங்க. ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி விரட்டினார், அவ்வளவுதான், சிம்பிள். அவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? பவுலுடைய ஜபம் என்ன தெரியுமா? சபைகள் எல்லாம் ஆண்டவரை பெருக வேண்டுமே. பவுல் எந்த இடத்துக்குலாம் போனாரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் அவர் வைராக்கியம் கொண்டு தான் பேசுவார். அதை பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்பட்ட யாரோடு வாக்குவாதம் பண்ணுவார். என்னையா சபை இப்படி இருக்கு, ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, தேசம் இப்படி இருக்கு, நீ இப்படி இருக்கலாம்னு சொல்லி எந்த இடத்துல எல்லாம் இவங்க
கேட்கிறார், ஆண்டவரே கனிகள் எனக்கு வேணுமே ஆண்டவரே, நான் இப்படி ஆத்வாரத்திலேயே நான் செய்யறது, இந்த கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமே ஆண்டவரே, இந்த பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆனா ஒன்னோ ரெண்டோ நடக்கிற ஆராதனை நடந்துதான் இருக்கு. லேலுயா, அது ஆத்வாரமா தெருவாரமா நடக்கிறது நடக்கும். லேலுயா, ஜெபம் பண்றத ஜெபம் பண்ணுங்க. அது எந்த இடம்னாலும் என்ன பண்ணுங்க, உங்க அபிஷேகத்துல நேரத்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் அல்லாத வாசலை திறப்பாரு. லேலுயா, லேலுயா. இப்போ பாத்தீங்கன்னா இவன் பிசாசு துரத்தினோடனே பவுலையும் சீலாவை நல்லா அடி அவர் அடிச்சுட்டாங்க. நம்ம நினைக்கலாம் ஜபத்துக்கு பாத்தீங்கன்னா அடி விழுது, இதுலதான் நிறைய பேருக்கு மிஸ் ஆயிடுறாங்க. அப்பா ஜோம் பண்ணாவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. எப்படியா ஜோம் பண்ணாங்க, கண்ணு மூடி ஜோம் பண்ணாங்க ஒரு மாதிரி எப்படின்னா ஆடுது, ஆடி வெளியே போட்டுமே இல்லையா, ஒரு சிலர் ஆடவே விட மாட்டாங்க. உள்ள இருக்க பிசாசு எங்கேயே இருக்கட்டும், நீ ஆடினா எங்கேயுமே போயிடாதப்பா, நமக்கு எந்த பாதிப்பும். ஆண்டவர் வந்த மனமேல வருவமாய் கீழே வரும்போது என்ன பண்ணா, ஒரு பிசாசு ஒரு அப்பா கூப்பிடுறாரு, ஐயா என்னை காப்பாத்துங்க. அது அடக்கடிச்சுனா நம்ம சொல்றோம், அடக்கடிக்கவே வேண்டாம். யார் ஒரு பாப்பா என்ன வந்தா, நிறைய ப்ராப்ளம், அவ கட்டப்பட்ட நிலைமையில தான் வந்தா எனக்கு நல்லா தெரியும். பாப்பா நீ வந்து ஜோம் பண்ணினா உங்களுக்கு நிச்சயமா விடுதலை வரும், இல்லைன்னா உன் வாழ்க்கை மரணம் தான் அப்படின்னு சொன்னா, சர்ச்சில் எல்லாரும் முன்னாடி தான் எனக்கு ஜோம் பண்ணுவீங்களா என்ன கேட்டா, என்னன்னா என்னன்னா சர்ச்சில் எல்லாரும் முன்னாடி. நான் சொன்னேன் அப்ப என்ன பண்ணணும்னு, ஏசியாவை போட்டு தரியா உனக்காக நான் உட்காந்து அவங்க வீட்லயும் ஜோம் பண்ணக்கூடாது. எப்படியா அவங்க வீட்லயும் போய் ஜோம் பண்ணக்கூடாதுனா, சபையிலையும் வச்சு ஜோம் பண்ணக்கூடாதுனா, எங்க பெட்ரூம்ல வச்சுதான் என்ன பண்ணணுமா, ஏன் இருக்கிற ஆகையில எங்க வீட்டுல விட்டுட்டு போறதுக்கா. நான் சொன்னேன் எல்லாரும் முன்னாடி தான் ஜோம் பண்ணேன். தப்பு பண்ண போது மட்டும் எப்படிக்கும் தெரிஞ்சா பரவாயில்ல, எவன் பார்த்தா என்னன்னு செஞ்சு இல்லை கரெக்டா போதுதான் என்ன பண்ணுவேன், எவன் பார்த்தா எனக்கு என்னன்னு உட்கார்ந்தேன்னா விடுதலை, இல்லைன்னா என்ன பண்ண வேண்டியதான், இப்படியே திரிய வேண்டியதான். எப்படி திரியணும் சொல்லுங்க, எப்படி திரியணும், இப்படியே திரிய வேண்டியதான். சொல்ல வர முடியல, காரணம் ஜபத்துக்கு பதில் வந்து ஆடிட்டோம்னா, ஒரு சிலர் ஆடுனா கூட அப்படி ஆடவே கூடாது என்ன விசா சொல்ல சொன்னாங்க, ஆடிடாத ஆடி வெளியே போட்டுனேன், லேலுயா லேலுயா, அடி விளட்டுவேன் விடுதாலும் நல்லது. லேலுயா, இப்ப பாருங்க போட்டு ஜெபம் பண்ணதுக்கு அடி ஆகும். என்னையா கேட்டார் பவுல், வேற எதுவும் கேட்கல, ஆண்டவர் ஆத்துமாக்களை தாங்க அடி நவுத்து எங்க போட்டாங்க, உள்ள காவலர் என்ன ஸ்பெஷலான உள்ள யாரும் பார்க்கல, ஊழியம் செய்யணும்னு கேட்டவரை இப்ப எங்க போட்டு அடைச்சிட்டாங்க. நான் உன்னை பார்க்க நீ என்ன பார்க்க, பவுல் சீராவை பார்க்கறாரு, என்னப்பா ஊழியம் செய்ய வந்தோம், ஆண்டவர் ஸ்பெஷலா வேற காட்டி இங்கெல்லாம் போகணும்னு கடவுளை வேற காட்டினாரு, அவர் சொல்லிதானே வந்தோம். இப்ப எந்த மனுஷனையுமே பார்க்க முடியலையே, ஒரு பெண்ணை பார்க்க முடியல, ஆணை பார்க்க முடியல, ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தாவது ஒரு சுவிசேஷம் சொல்லிடலாம், எப்படி பார்க்காதவனுக்கு உள் காவலரையில் அடைச்சு வச்சிருக்கானே, என்ன பண்ணட்டும், இங்க வந்து நான் எப்படி ஊழியம் செய்யட்டும், இந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட இடமா அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு, இதுல வேற என்னது எதையுமே செய்யக்கூட கையை கால வேற கட்டி வச்சிட்டாங்க. நல்ல கவனிங்க, அதுதான் பதிலே, பவுலுக்கான பதில் அதுதான். காரணம் என்ன தெரியுமா, கட்டப்பட்டவனா ஊருக்குள்ள இருக்கிறத விட சிறைச்சாலையில நிறைய பேர் இருக்கான். அந்த சிறையில அதுல போட்டுருக்கு பாத்தீங்கன்னா, அது எல்லாருடைய பவுலும் சீலா, அந்த வசனத்தை வாசிக்கணும், 25வது வசனத்தை, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிக்கணும், காவலில் வைக்கப்பட்டவன் கேட்டு, கைதிகள் எல்லாரும் எதை கேட்டுட்டு இருந்தாங்க, பவுலும் சீலாவும் பாடி துதி செய்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணதை யாருமே கேட்கல நினைக்காதீங்க, ஒரு சிலர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க பைபிளை தூக்கிட்டவங்க யாருக்கு தெரியல நினைக்க, ஒரு சிலர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ட்ரெஸ் பண்ற விதத்தை யார் பார்க்கல நினைக்க, ஒரு சிலர்லாம் பார்த்துட்டு தான் இருக்கணும். அந்த பார்த்துட்டு ஒரு ஆண்டவரிடத்துல இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப எல்லாரும் கேட்டாருன்னா, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் யாருடைய கட்டுகளுங்க, ஜெபம் பண்ண பவுல் சீலாவுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அந்த சிறையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்டது. இன்னைக்கு சிறையில் என்ன ஏன் தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் ஒரு இந்த இடத்துல ஆண்டவர் என்னையா கொண்டு வச்சிருக்கிறார், நான் இது இருக்கக்கூடிய இடமே இல்லையே, என்னையா ஆண்டவர் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பணியே இந்த இடத்துல தான்ப்பா,
உனக்குள்ள இருக்கிற அபிஷேகமே இங்கதான் தேவை. நீ ஊருக்குள்ள இருந்து நீ சொல்லலாம் நினைக்கிற, ஆத்தோரமா திரியலாம் நினைக்கிற, ஆத்தோரம் உனக்கு வேலையே கிடையாது. உன் கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உள்ள உட்கார்ந்துதான் ஒரு இடத்துல, அங்க கொண்டு போய் ஒண்ணு அப்படி அழகா சேஃபா உட்கார வைப்பேன். நீ ஜோபன்னு பாரு. அதிக ஜபம் இல்லைங்க, நடு ராத்திரியில ஜோபன் ஆரம்பிச்சான். நடுராத்திரி என்ன தெரியுமா? அதான் சொல்லுவாங்க, அந்தகாரத்தின் அதிகம். லேலுயா, இருப்பதான் அந்தகாரத்தின் அதிகாரம். அந்தகாரமாவது எந்த காரமாவது எந்த காரணம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வாடி துதி செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாருடைய கட்டுகளும் நல்ல கவனிக்கணுங்க, சங்கிலி மாத்திரம் அவிழ்க்கப்படல, அவனை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. அந்த சிறையில திருடன் இருந்தான், அந்த சிறையில விபச்சாரக்காரன் இருந்தான், அந்த சிறையில எல்லா பாவம் செய்கிறவன் இருந்தான், கொள்ளக்காரன் இருந்தான், எல்லாம் இருந்தான். ஆனா எல்லாரும் என்ன தெரியுமா? எல்லாருடைய அந்தகார கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, பிசாசுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இதை எப்படி சொல்றேன்னா, கட்ட அவிழ்க்கப்பட்ட ஒரு வயவுல ஓடி போல வேலையா. கட்ட அவிழ்த்துட்டா என்ன நடக்கணும்? அப்பா விடுதலை ஆயிடுச்சுங்க. பூமி வேற அதிர்ந்துது, கதவுகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? திறந்துச்சு. கையில இருக்க கட்டு அவிழ்க்கப்பட்டுச்சுன்னா நீங்களும் நான் என்ன பண்ணுவீங்க? அடிச்சா சவாரி. ஏற்கனவே தேடிக்கிட்டு இருக்கிறோம், மதுரை தாண்டி ஓடலாமா, கதவை போட்டு தள்ளிட்டு ஓடலாமா, இல்ல செக்யூரிட்டி அடிச்சு தள்ளிட்டு ஓடலாமா நினைச்சவனுக்கு கையில விடுதலை ஆயிடுச்சு, காலில் விடுதலை ஆயிடுச்சு, கதவு வேற கண்ணு முன்னாடி திறந்துருக்குது. நல்ல சான்ஸ் ராத்திரியா இருக்கு. எங்க ஓடி போனா எவ்வளவு கண்டுபிடிக்க மாட்டாங்க. நானும் விட்டா சவாரி ஓடுவேன். ஆனா என் உள்ள இருக்கிற கட்டை அவிழ்த்துட்டாரு பாருங்க. இப்ப இந்த கால் ஓட மாட்டேனுது, இந்த கை ஓடணும், இந்த சிந்தனை இந்த சிறைச்சாலையை தாவி குதிக்கணும் தோண மாட்டேனுது. ஒன்னே ஒண்ணு தோணுது, என்ன தெரியுமா? இந்த பவுலும் சீலாவும் ஆராதிக்கிற தேவனை நான் ஏன் ஆராதிக்க கூடாது? அதுதான் அந்தகாரம். அததான் சொல்றாரு, நீ இருக்க வேண்டிய இடம் வெளியே அல்ல, ஊருக்குள்ள அல்ல. உன்னை வச்சிருக்கிற சிறைச்சாலை ஏன் தெரியுமா? உன் ஜபத்துக்கு பதில் பவுலுடைய ஜபத்தை, அதாவது பவுல் சொல்லுகிறார், எல்லா சபைகளை குறித்ததான கவலை என்னை நெருக்கி ஏவுகிறது, அதுக்காக கண்ணீர் வடிக்கிறார். அதை சொல்ல, நான் எதுக்காகவும் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ற செலவை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை உனக்கு கனவுல வந்தான் தெரியுமா? யார் தெரியுமா? கனவுல வந்து ஒருத்தன் எனக்கு உதவி செய்யும் கேட்டால் எங்க இருக்கான் தெரியுமா? சிறைச்சாலையில உட்கார்ந்து இருக்கிறான். உன்னை நான் பயன்படுத்த வேண்டிய இடமே ஈக்கலாம், நீ வேற எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பா, தோரமா உட்கார்ந்துடலாம், அப்படியே குடுகுடு தண்ணியில உட்கார்ந்து நினைக்கிறேன். அங்க அல்ல, நீ இந்த இருட்டுக்குள்ள. எத்தனையோ பேர் எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல ஆள் இல்லையா, இந்த ஜீவ வார்த்தையை சொல்ல எனக்கு ஆள் இல்லையா என்று சொல்லி எத்தனையோ பேர் சிறையில உட்கார்ந்துருக்கான். அவன் கட்ட அவிழ்க்கப்பட்டு உள்ள போனது என்ன ஒரு 2 பேர் தாங்க. ஆனா வெளியே வந்தது 2000 பேர் வெளியே வந்தான். வெளியே வரும்போது 200 பேர் வெளியே வந்தான். ஒரு பவுல் உள்ள போனான். ஆனா வெளியே வரும்போது எத்தனையோ பவுல்கள் வெளியே வந்தார்கள், எத்தனையோ சீனர்கள் வெளியே வந்தார்கள். ஏன் சிறைச்சாலை அதிபதி கூட அந்த ராத்திரியை ஞானஸ்நானம் பெற்றான் என்று சொல்லி அந்த ராத்திரி அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று சொல்ல போடப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய ஜபத்துக்கு நீ சிறைச்சாலையில கொண்டு வச்சிருக்கிறேன், இக்கட்டான இடத்துல கொண்டு வச்சிருக்கீங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை தேவன் பயன்படுத்த போகிறாரு. ஒரு இடத்தை மாத்திர சேஞ்ச் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க ஏதோ ஒரு அசைவு உண்டாக போகுது, அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும். யோசேப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னா அங்க ஒரு அசைவு உண்டாக போகுது. பவுலை டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னா அங்க கட்டு உடைக்கப்பட போகுது என்று அர்த்தம். இன்றைக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு உயர்வு இல்லை சிஸ்டர், அவளே பண்ணாதீங்க. உயர்வு தன்னாப்புல வரும். நடந்தது என்ன தெரியுமா? கடைசியில காலையில இருந்துச்சு, எல்லாம் இவரோட வேலையெல்லாம் முடிச்சு, பவுலோட வேலையெல்லாம் முடிச்சோட நடந்தது என்ன பாருங்க, வாசிக்கிறோம் பாருங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 39ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அவர்களுடைய தயவாய் பேசி 38ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து வேலையெல்லாம் முடிச்சு, இப்ப பவுல் செய்யற வேலையெல்லாம் முடிச்ச உடனே கட்டாவித்த உடனே பயந்து வந்து அவர்களுடைய தயவாய் பேசி, பவுலை சீலாவை தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய், சார் கொஞ்சம் வாங்க சார், கையை பிடிச்சு வெளியே கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி, பட்டணத்துக்கு நீங்க தயவு செய்து போகணும்னா போனா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு உங்க பட்டணத்தை விட்டு போல தெரிஞ்சுக்கிட்டோம். நீ யாருக்கு, நாங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ சொல்லினா போக மாட்டேன். பட்டணத்தை விட்டு போனாரு மட்டும் நேரம் எங்க போனாரு? ரசிக்கப்பட்ட அந்த அம்மா வீட்டுக்கு போனாரு. போய் விசிட் அடிச்சு, ஏமா நான் ரொம்ப பையனா இருக்கேன், அடிப்பட்டதெல்லாம் நீ நினைக்காத, ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் சிறையில கொண்டு வந்தாரு சொல்லி அந்த மாதிரி விசுவாசத்துக்குள்ள வளர்த்து விட்டுட்டு தான் என்ன பண்ணாரு? பவுல் போனது. அப்ப இன்னைக்கு நம்மளை கொண்டு
குறுகிய காலம், கடைசி சபையினுடைய கடைசி காலத்துல வந்து இருக்கிறோம். என்னது, புறஜாதிகளுடைய கடைசி காலத்துல வந்து இருக்கிறோம். ஒரு எழுப்புதல் உண்டு. லேலுயா. அந்த எழுப்புதலுக்கு ஆண்டவரே என்ன அந்த இக்கட்டான நேரத்துல கொண்டு வந்து வைக்கிறீங்களா? ஒரு சிலர் ஆண்டவரை படித்து எழுதுகிறார். லேலுயா. உங்களுடைய தரிசனங்களை, அதுதான் சபையினுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு காலம். லேலுயா. ஆண்டவரே என்னை வைக்கிறீங்களா? என்னை கொண்டு ஆண்டவரை கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்படணும். ஆண்டவரே எத்தனையோ பேர் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. அது உபத்திரவமா இருக்கலாம், ஒருவேளை எல்லாரும் தூசணமா இருக்கலாம். யோசேப்பை எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? ஐயோ பத்துவா போன பாரு, பையன் மாதிரி வச்சிருந்தான், பார்த்து அவனையே தொட்டுட்டான், பொண்டாட்டியை தொட்டுட்டான் சொல்லும், உலகம் நம்மளை தூசிக்கும். ஆனா ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும் என் பையனை இந்த சிலையில நம்ம நினைப்போம். இந்த நேரத்துல நம்ம கிட்ட யார் வர போறா? அங்கேயும் வருவான், அரண்மனையில உள்ளவன் வருவான் உங்ககிட்ட ஜெபிக்கிறதுக்காக. லேலுயா. அரண்மனையில இருந்து எனக்காக ஜெபிக்க வருவான். நீ நினைச்சிட்டு இருப்பான், போத்திவா மனைவி சொல்லுது ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் பரவி என்ன அசிங்கமா பார்ப்பாங்க. ஒரு பையனுக்கு தெரியாது. லேலுயா. என்ன குறிச்சு என்ன பரவணுமோ அது கரெக்டா பரவும். லேலுயா. என்ன குறிச்சு தீமையா பரவணும் வச்சுட்டு அது பரவிட்டு போட்டோம். என்னை குறித்து எங்க பரவணுமோ, எவன் காதுல ஊதுணுமோ அது கரெக்டா ஊதுவார் என் தேவன். லேலுயா. போனா உன் பிரச்சனைக்கு தீர்வு யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இவன்கிட்ட தான் இருக்கு. கரெக்டா சொல்லி என்கிட்ட அழகா அனுப்பி வைப்பார். லேலுயா. சோ ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பிரச்சனை தானா? என் ஜெபத்துக்கு பதில் போராட்டத்துக்கு மேல போராட்டமா இருக்கா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. உங்க ஜெபத்துக்கு பதில் அழகா கொடுத்திருக்கிறார். இந்த நேரம் நீங்க பயன்பட வேண்டிய நேரம். இந்த நேரம் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபித்து கட்டுகளை உடைக்க வேண்டிய நேரம். சோர்ந்து போய் உட்கார்ந்துறாரு. லேலுயா. இது பயன்பட வேண்டிய நேரம். இனி நான் அமைதியா இருக்க போறதில்ல. ஆற்றோரமாகவோ இல்ல போத்திபார் வீட்டுல அதிகாரியாக இருக்கிறதல்ல. சிறையில என்னுடைய பணி இருக்கு. இனி நான் கிளம்பத்தான் போகிறேன். இனி இந்த இடத்தை விட்டு என்ன ஜெபத்துக்கு பதில் தந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இனி என்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் டெஃபினட்டா நம்மளை பயன்படுத்துவார். இந்த உலகத்துல வேதத்துல மாத்திரமல்ல, இந்த உலகத்துல எத்தனையோ சாட்சிகள் உண்டு. எத்தனையோ மிஷனரிகளுடைய சாட்சி, எத்தனையோ பெண்கள் சின்ன பிள்ளைகளுடைய சாட்சிகள் உண்டு. அதுல ஒரு பிள்ளையுடைய சாட்சியை சொல்லி நாம ஜெபித்து முடிக்கலாம். தேவன் உதவி செய்வார். கர்நாடகா மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைலி அப்படின்னு ஒரு சின்ன பெண் இருந்தா. அவருக்கு அம்மா அப்பா இல்லை. 4 வயசுல அம்மா அப்பாவை இழந்துட்டா. அனாதையாக்கப்பட்டால் ஒரு சொந்தக்காரங்க எடுத்து இந்த பிள்ளைய வளர்த்தாங்க. அப்போ பீகார்ல, கர்நாடகாவில் பீகார் அகஸ்டின் ஜெபக்குமாரங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணா, அந்த இடத்துல யாரோ மூலமா கேள்விப்பட்டு 4 வயசுல, தாய் தகப்பன் இல்லாத அந்த பிள்ளை 4 வயசுல அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கப்பட்டா. சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏசுராமையான தேவன் பாடல்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவளுக்கு ஒண்ணு தெளிவாயிடுச்சு. இப்ப என்னது யாருன்னா, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணா என்ன உண்டு? 4 வயசுல அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 4 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 11 வயசு வரைக்கும் அந்த இடத்துல வளர்க்கப்பட்டார். அந்த ஸ்கூல்ல வளர்த்தா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு. அந்த பாஷையில அவளுக்கு நல்ல அந்த 11 வயசு வரைக்கும் வேற எந்த விளையாட்டுக்குள்ள நல்ல தெரியும். 11 வயசுல அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க. அந்த சொந்தக்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அகஸ்டின் ஜெபக்குமாரன்கிட்ட கொஞ்சம் என்னது பேசி தந்திரமா இவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க, அந்த அவளுக்கு 11 வயசுல திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழலை. ஏன்னா ஒன்னும் அந்த ஊர்ல ஊழிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒன்னும் நல்லா தெரியுது சின்ன பிள்ளைய போய் இப்படி கொடுமைப்படுத்தினாங்களே. அந்த பிள்ளை ரொம்ப அமைதியா ஷை டைப் தானே, அப்படி அதிகம் பேச மாட்டானா, அதிர்ந்து பேச பயப்படுவானா. அவ்வளோ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாச்சு. நம்ம இவ்வளவு வருஷம் நாங்க இந்த பிள்ளைய வளர்த்தது வீணா போச்சு. 11 வயசுல இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இவளை இப்படி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. சரி, புருஷன் எப்படிப்பட்டவன் கேட்டா மொரணை. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா கிரிமினல். அவன் கவர்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் வேலையா இருந்தாலும் எப்போதும் துப்பாக்கி கையில் வச்சுட்டு தெரியுறவன். எதிர்த்து பேசினா சுட்டு தள்ளிடுமா. இந்த நிலைமையில இந்த பிள்ளைய அவர் சொல்றாரு, நான் ஜெபம் பண்றதை விட்டா வேற வழியே எங்களுக்கு தெரியல. அவளை நினைச்சு ஒவ்வொரு நாள் கண்ணீர் தான். அந்தவரே நாங்க இந்த பிள்ளைய பெரிய லெவல உருவாக்கணும் நாங்க நினைச்சோமே. அந்தவரே நல்லா பாடுவா, அமைதியா இருப்பா. இந்த 11 வயசுல இந்த பிள்ளை இப்படி பிசாசு கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டானே ஒரே வேதனை தான். எல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம். ஆனா ஆண்டவர் அவளுக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்துதானே இருந்தார். லேலுயா. இப்ப பாத்தீங்கன்னா அவன் புருஷன் பாருங்க, இந்த பிள்ளை எப்பவும் போட்டு முட்டி போட்டு இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த மாதிரி அப்படி துப்பட்டெல்லாம் போட்டு ஜெபம் பண்ணுவான். புருஷன் பார்த்தானா, சி நம்ம வர்க்கத்துக்கே ஒவ்வொரு அவமானம் சொல்லி எவ்வளவு அடிச்சு பார்த்துருக்கா. இவனால இயேசுவதான் நான் என்ன பண்ணுவேன் கும்பிடுவேன்னு சொல்லி சொன்ன உடனே, நீ உங்க
வீட்டுக்கே போன்னு சொல்லி சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டான். வாழ முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டான். இந்த கணவனுக்கு ஒரு தம்பி உண்டு. பொண்டாட்டி விட யார் மேலதான் ரொம்ப இஷ்டம்? தம்பியில ரொம்ப உயிர். தம்பிக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. தம்பி 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 உயிரை விடுறாள். இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு இவளை பொண்டாட்டிய சைடிய வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டான். இப்ப இவன் வேலை ஜோரா நடந்துட்டு இருக்கு. இவன் இப்ப வீட்டிலே உட்காந்து ஜோ பண்றா. சின்ன பிள்ளைல 11 வயசுல இவன் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நாட்கள் போச்சு. இப்ப அந்த தம்பிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. என்ன வியாதினே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா வாரணாசியில இருக்கிற அந்த பனாரஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தாங்க அந்த பையனை, அவங்க தம்பிய. எவ்வளவோ செலவு பண்ணி, பல ஆயிரங்கள் செலவு பண்ணி கடைசியில ரிசல்ட் என்ன தெரியுமா? எங்களால முடியாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இவனுக்கு ஒண்ணுமே முடியல. அதான் தம்பியை காப்பாத்தணும், பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்க எங்களால காப்பாற்ற முடியாது, தூக்கிட்டு போயிருங்க. வந்தான். இவனுக்கு என்ன தெரியுமா நடந்தது? டாக்டர் தானே கைவிட்டாங்க. என்னது மந்திரவாதியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தம்பிக்கு முடியும். எத்தனையோ மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து அவங்க தம்பிக்கு அடுத்த படிக்கிற பேச்சு மூச்சு இல்லாம அவ்வளவுதான் நாளை எண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாள் தம்பியை பார்த்து இவன் கண்ணீர் வெடிக்கிறான். திடீர்னு ஒரு நாள் யாருடைய ஞாபகம் வந்தது? சைடியுடைய ஞாபகம் வந்தது, பொண்டாட்டியுடைய ஞாபகம் வந்தது. இவன் அடிக்கடி முக்கால் போட்டு ஜோ பண்ணுவாளே, இவளை கூப்பிட்டு பாக்கலான்னு கூப்பிட்டு வந்தான். நான் போய் இவன் பயந்துட்டே வந்தான். வந்து சொன்னான், இப்ப நீதான் ஏசு ஏசுன்னு சொல்றேல்ல, இப்ப என் தம்பிக்காக நீ என்ன பண்ண? ஜோ பண்ணு. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு கிறிஸ்தவ பாட்டை விட்டா அவனுக்கு வேற எந்த பாட்டும் நல்லா கேளுங்க சகோதர சகோதரிகளே. எத்தனை பாடல் தெரிஞ்சு நீங்க என்ன செய்றீங்கன்றதான் இன்னைக்குரிய கேள்விக்குரிய. ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் அவனுக்கு தெரியும். ஏசப்பா ஒரு நல்ல தெய்வம், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஒரு பெரிய ஊழியக்காரன் கொஞ்ச நாள் வந்து சின்ன வயசுல வந்தது, அவ்வளவுதான். இப்ப அவன் கணவன் துப்பாக்கியை நெத்தியில வச்சு சொல்றான், நீ இப்ப ஜோமனி என் பையன் என் தம்பியை உயிரோட எழுப்பணும். இந்த பிள்ளை என்ன சொல்லிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? அவன் என்ன தெரியுமா சொன்னானோ? நான் ஜோ பண்றேன், என் இயேசு சாமி கட்டாயம் சுகம் தருவார், உன் தம்பி உயிரோட எழுந்திருப்பான். பேச்சு மூச்சு இல்லாம ஒண்ணுமே நடக்கிறாங்க. டாக்டர்கள் கைவிட்டாங்க, மந்திரவாதிகள் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்ட நிலவேல இந்த பிள்ளை சேலஞ்ச் பண்ணி சொல்லிச்சான், நான் ஜோ பண்றேன், என் இயேசு சாமி உன் தம்பிக்கு சுகம் தருவாரு. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கண்டிஷன் ஒன்னே ஒண்ணு. என்னன்னு கேட்டானா, நான் ஏசப்பா சுகம் கொடுத்துட்டானா நீ இந்த துப்பாக்கி கீழே போட்டுட்டு இயேசுக்காக ஊழிய செய்வாயா, நீ வருவையான்னு கேட்டானா. அவன் டீல் ஒத்துக்கிறேன். அவன் இன்னொன்னு சொன்னானா, ஒருவேளை என் தம்பி எந்திரிக்கிறேனா இதே துப்பாக்கியில ஒன்ன சுட்டு கொன்றுவேன்னு சொன்னானா. அவன் சொன்னானா, நான் டீல் ஒத்துக்கிறேன்னு சொல்லி வேற யார் சப்போர்ட்டும் இல்லைங்க. வேற நல்லா யோசிச்சுப்பாங்க. அங்க ஊழியக்காரங்க சப்போர்ட் கிடையாது. எந்த ஒரு விசுவாசிகளுடைய கூட ஜபம் இல்லை. இவ அகசியமாக அங்களுக்கு வேற யாருக்குமே போன் பண்ணல. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த தெரிந்த ஒரே பாட்டை பாடுறது இயேசுவே சுகந்தாங்க. மறுபடியும் அந்த பாட்டை பாடுறது இயேசுவே, மறுபடியும் அந்த ஒரே பாட்டு ஒரே ஜபம் இயேசுவே. 3 மணி நேரம் கழிச்சு அந்த பையன் கண்ணை முடிச்சு தண்ணி குடின்னு கேட்டு உயிரோட எழுப்பினான். அதே இடத்துல அவன் கையில இருந்த துப்பாக்கி கீழே போட்டு இயேசுவே தேவன் என்று சொல்லி அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டானா. மறுபடியும் அவங்க புருஷனை கூட்டு வந்தோடனே அவர் நல்ல பைபிள் காலேஜ்ல படிக்க வச்சு ஒரு பெரிய ஊழியம் இன்னை வரைக்கும் செய்துட்டு இருக்காங்க. எத்தனையோ தடவை அடிகள் உதவிகள் வாங்கின போதிலும் இந்த இயேசுக்காக நாங்க ஊழியம் செய்வோம். ஒரு முறை அந்த மனிதனை துப்பாக்கியால சுட்டு உயிர் போற நிலைமையிலையும் என் இயேசுக்காக ஊழியம் செய்வோம் என்று சொல்லி சைலீவ் அவன் கணவன் ஊழியம் செய்வார்கள் என்று சொன்னார். அன்பு சகோதரியே, இன்றைக்கு உன்னை குறித்ததான திட்டம். அன்பு சகோதரனே, இன்றைக்கு எத்தனை பாடல் தெரியும்? நாக்கு நுனியிலே பல பாடல்களை பல பல புது பாடல்களை வைத்திருந்து என்ன பிரயோஜனம்? எத்தனை பேருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கும் என்று கேட்டால் கேள்விக்குறி. இன்றைக்கு அந்த சைடு இந்த இடத்துல வந்து நிற்ப, ஏன் நம்ம நாட்கள்ல நடந்ததுதான். அந்த சைடு இங்க வந்து நிற்பான். அவன் சொல்லுவான், இத்தனை பாட்டு கத்துவோம், ஒண்ணுமே இல்லை அவங்க வாழ்க்கையில. என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்மளை பார்த்தா அவர் முன்னாடி நம்ம தலை குடிச்சு நிக்கணுங்க. இன்றைக்கு யோசேப்பை பயன்படுத்தினார், பவுலை பயன்படுத்தினார், சைடியப்பன் ஏன் என்ன பயன்படுத்த முடியாது? ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு தெரியும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டானே. என்னத்துக்கு அபிஷேகம்? கூட்டி வைக்கிறதுக்காக அபிஷேகம். அபிஷேகம் என்ன தெரியுமா? கட்டவிழ்க்கும் சிறையினுடைய அஸ்திவாரங்கள் அசையும், சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்கள் அசையும். அங்க கட்டப்பட்டு இருக்கிற மனிதர்கள் கட்ட அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு
உம்மை கொண்டு தேசம் அசைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை சுற்றி ஆண்டவரே ஒரு அசைவு உண்டாகத்தானே வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பம் ஆண்டவரே சந்திக்கப்பட வேண்டுமே, என் உறவுகள் சந்திக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஒரு பாட்டு தெரிஞ்சா போதும். 11 வயசு, இன்னைக்கு எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டு யோசிச்சு பாருங்க. 7 வருஷம், 4ல இருந்து 11 வயசு, அவ்வளவுதான் 7 வருஷம் தான் ஆண்டவரை பத்தி அறிஞ்சது. அதே அந்த சின்ன பிள்ளை என்ன அறிஞ்சிருப்பா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தணும், எத்தனை பேரை வார்த்தைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சொல்லவே பயம் நமக்கு இல்ல. ஆண்டவரே, இனி ஒரு முடிவு எடுத்துதான் ஆண்டவர் இந்த பந்திக்குள்ள நான் போகும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்காம நீங்க போகாதீங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க விடுதலை கொடுத்தது ஓகேனா, ஆனா இன்னைக்கு சிறையில உட்கார்ந்துருக்க நான் ஒரு பர்பஸோட தான் உட்கார்ந்துருக்கேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்கன்னா, என்னை இடம் மாத்திருக்கீங்கன்னா ஒரு பர்பஸ் உண்டாண்டவரே. ஒத்திபார் அரண்மனை விட்டு என்ன சிறையில கொண்டு போயிருக்கீங்கன்னா ஒரு திட்டம் உண்டு. ஆச்சோரத்துல இருந்து என்ன சிறையில கொண்டு போயிருக்கீங்கன்னா ஒரு திட்டம் உண்டாண்டவரே. அந்தகார சங்கிலிகளை அறுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள வச்சுதான் போட்டிருக்கீங்க. அறுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி வாழ்ந்தா அப்படி ஒரு கிறிஸ்தவனா வாழணும், இல்லைன்னா அந்த பேர் வெளியே தேவையா. நம்மளை இன்னைக்கு நிரப்ப அவர் ரெடி தான், பெற்றுக்கொள்ள நீங்க ரெடி தான். முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே